காருண்ய நேரம். ஆமென். எடுத்து வாசிக்க சீக்கிரம். எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபேசியர் 5:16. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நல்லா சொல், தூங்கு. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லது இதை இப்படி வைத்துக் கொள்ளலாம், தருணத்தை நழுவ விடாதீர்கள். கை இப்படி சொல்லுங்க, தருணத்தை நழுவ விடாதீங்க. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, அவர் சமீபமாய் இருக்கும் பொழுது அவரை நோக்கி கூப்பிடுங்கள். சில வேளையில் ஆண்டவர் நம்ம பக்கத்தில் சமீபமாய் நல்ல தருணங்களோடு ஆண்டவர் வருகிறார். Praise the Lord. என்னைக்குமே நீங்க சோற வச்சு வாயில வச்சு இப்படி போட்டு அழுத்துற மாதிரி கர்த்தர் ஆசீர்வாதத்தை உங்களுக்குள்ள வச்சு அழுத்த மாட்டார். ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு பாக்கியம் சுயாதீனம். ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? சுயாதீனம். இவ பிரசங்கத்தை கேட்கறதும் கேட்கலாம், நீங்க தூங்கினாலும் தூங்கலாம், அது உங்களுடைய பிரியம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்துக் கொண்டு கர்த்தர் காத்திருக்கிறார். ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, மரியாதையை என்னிடத்தில் வந்து விடுங்கள், அப்படி சொன்னார் ஆண்டவர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, நீங்கள் எல்லாரும் இடத்திலே வாருங்கள், அப்படிதான் ஆண்டவர் அழைத்தார். மரியாதை ஜாக்கிரதை, கொண்டு போடும் மரியாதை வந்து, அப்படி கர்த்தர் கூப்பிடல, வாருங்கள் என்று கர்த்தர் அழைத்தார். அப்படிதான் தேவன் நமக்கு தருணங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த தருணங்களை நம்முடைய வாழ்க்கையில விட்டு விட்டால், பொன்னான தருணங்கள், பெரிய ஒரு ஞானி சொன்னார், பொன்னான தருணங்கள் ஒரு முறை கதவை தட்டுகிறது, பின்பு அது வருவதே இல்லை அப்படின்னு ஒரு ஞானி சொன்னார். பொன்னான தருணங்கள் ஒரு முறை கதவை தட்டுகிறது, பிற்பாடு அது வருவதில்லை அப்படின்னு அவர் சொன்னார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற பொன்னான தருணங்களை ஒருபோது என்ன பண்ணக்கூடாது, நம்ம இழந்து விடவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். பொன்னான தருணங்களை இழந்தவர்களை சிலரை நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கும்படி. இது கடைசி காலம். என்ன காலம் அது? ஆமா, நீங்க சொல்லுங்க, இது என்ன காலம் அது? கடைசி காலம். கடைசி ஆண்டவர் பூமிக்கு வருகிற காலம். ஆகவே இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள், ஆகவே இப்படிப்பட்ட பூமி அதிர்ச்சிகள், இதெல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும், கொள்ளை நோய்கள் வரும், பூமி அதிர்ச்சிகள் வரும், யுத்தங்கள் வரும், யுத்தத்தின் செய்திகள் வரும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது தேவ ஜனங்கள், நீங்கள் கலங்கி போக வேண்டாம், நான் வாசல் அருகே வந்து விட்டேன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அவை தேவனுடைய பிள்ளைகள் இதை பார்த்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இவை நாம் அறிந்ததே, இவை நாம் அறிந்தது. அவை காலம் சமீபமாய் இருக்கிறபடியால் எவ்வளவாய் நாம் ஓடி 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 கர்த்தருக்காய் சேவை செய்ய முடியுமோ, ஓடி 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 காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியுமோ, அப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நீ எடுத்து வாசிங்க, ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில இழந்த ஒரு தருணத்தை நான் சொல்ற, வாசிங்க. லூக்காவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையா இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவனிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவரை கருத்தாய், அப்பொழுது இயேசு அவருடன் கூட போனார். அப்பொழுது நல்ல எல்லாரும் கவனிங்களேன், 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரங்க என்ன ஆயிடுச்சு?
சாவுக்கு ஏதுவான வியாதி வந்துச்சு, அவன் ரொம்ப வியாதிப்பட்டுட்டான். நூற்றுக்கு அதிபதி குறித்து நல்ல சாட்சிகள் அங்க இருக்குது. அவர் ஜபாலயத்தை கட்டினான், தேவனுடைய ஜனத்தை நேசிக்கிறான். எல்லாவற்றிற்கு மேலாக தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஆண்டவரிடத்தில் என்ன பண்றான்? பரிந்து பேச ஆட்களை அனுப்புகிறான். அவன் அன்புள்ளவன், பயபக்தி உள்ளவன், தேவ ஜனத்தின் மேல் பிரியம் உள்ளவன். ஆகவே அவரிடத்தில் அநேக நற்குணங்கள் உண்டு. உடைய வாழ்க்கையில் அநேக நற்குணங்கள் இருக்கலாம். நீங்க ஏழை இறங்கவர்களாக இருக்கலாம். நீங்கள் அநேக உதவிகள் செய்யலாம். கவனமா கவனிங்க. உதவிகள் செய்யலாம், அநேக காரியங்களுக்காக பிரயாசப்படலாம். இப்படி உங்களை குறித்து அநேகர் புகழலாம், போற்றலாம், அப்படியெல்லாம் பண்ணலாம். அதே போலதான் இவன் ஜனங்களாலே நேசிக்கப்பட்ட ஒரு நூற்றுக்கு அதிபதியாய் அவன் காணப்பட்டான். சரி, இப்ப என்னாச்சு? கவனிக்க எல்லாரும். இப்ப என்னாச்சு? இப்ப ஆண்டவர் இவனை குறித்து கேள்விப்பட்ட உடனே ஆண்டவராய் இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு. நான் வந்து அவனை என்ன போட்டிருக்காங்க? அப்பொழுது இயேசு அவருடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது கேள்விப்பட்ட உடனே வேதவசனம் சொல்லி, அப்பொழுது இயேசு இவருடைய ரெக்கமெண்டேஷன்ல கேட்ட உடனே அவருடனே கூட போனார். நல்ல கவனிங்க எல்லாரும். யார் போனது? யார் போனா? இயேசு போனார். இவர்கள் நிறைய சொல்றாங்க. இப்படி பண்ணிட்டான், அப்படி நல்லா செஞ்சிருக்கிறான், ரொம்ப நல்ல மனுஷனாக்கும், ஆச்சாக்கும் பூச்சாக்கும் என்று சொன்ன உடனே ஆண்டவர் அவளோடு கூட போனார். வேதவசனம் சொல்லு, வீட்டிற்கு சமீபமாய் வந்து, சமீபம் என்னது? ரொம்ப பக்கத்துல வந்துட்டார். நான் நினைக்கிறேன் கண் பார்க்கிற தூரத்தில் என்ன இருக்குது? வீடு இருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நடந்தா வீடு வந்துடும். அவ்வளவு சமீபமாய் வந்து விட்டார். அவர் சமீபமாய் வந்தபோது என்ன நடந்ததா? நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி நீங்கள் அவரிடத்தில் போய் ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம். ஐயோ, ரொம்ப பெருந்தன்மை பாருங்களேன். நூற்றுக்கு அதிபதிக்கு ரொம்ப பெருந்தன்மை. அவன் சொல்ற, ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம். வந்துட்டார், பக்கத்துல வந்துட்டார், வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டார். ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம். நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நீ என்னுடைய வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரவான் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. நான் பாத்திரம். இது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க இவன் பாத்திரவான் அல்ல என்று சொல்லி அறிந்திருந்தால் இயேசு அங்க வந்திருக்கவே மாட்டார். அல்லது அவன் அதற்கு பாத்திரவான் அல்ல என்பதை அறிந்தால் இயேசு கட்டாயம் அங்க வந்திருக்க மாட்டார். ஆனால் இயேசு அவனை தேடி அவனுடைய வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டார். பக்கத்துல வந்து சொல்றான், என் வீட்டுக்கு நீ வர வேண்டாம் ஆண்டவரே, என்னை பாத்திரமான நான் நினைக்கல, அதனால ஒரு வார்த்தை மாத்திரம் நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொஸ்தமான. கவனிங்க எல்லாரும். நீ அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கம்பீரமா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு சகை என்று ஒரு மனுஷனை பார்க்கிறார். சகையை பார்த்து இயேசு சொல்ற, சகைவை கீழே இறங்கி வா, இன்றைக்கு உன்னுடைய வீட்டிற்கு நான் தங்க வேண்டும் என்று சொல்லி சகையை பார்த்து கத்த சொல்றார். ஆனா சகையு வீட்டிற்கு வருவதற்கு பாத்திரமானே அல்ல. ஊரார் அவனை பார்த்து சொல்றாங்க பாவி. ஆனா ஊரார் இவனை பார்த்து சொல்றாங்க, யார் இவன்? இவன் நல்லவன். அப்ப ஆண்டவர் இவன் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். இவன் வர வேண்டான்றான். சகை வீட்டுக்கு வர பாத்திரவான் அல்ல. ஆனா கர்த்தர் சொல்ற, நான் உன் வீட்டுக்கு வரேன்றான். அப்படி சொல்றார். வேதவசனம் சொல்லுகிறது, அவன் சந்தோஷத்தோடு இறங்கி வந்து ஆண்டவரை அழைத்து சென்று, ஆண்டவரே என் வீட்டில் இருக்கதெல்லாம் வெளியே போட்டுறேன், ஆகாததெல்லாம் தள்ளிடுறேன், எனக்கு தேவையானது என் ஆண்டவரை வீட்டுக்கு வர வேண்டும். Praise the Lord. சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கவனிங்க எல்லாரும். நீங்க ஆபிரகாமுடைய வீட்டிற்கு 3 மனுஷர் வந்தார்கள். சரியா? ஆபிரகாமுக்கு அவங்க யாருன்னே தெரியாது. வந்தவங்க அப்படி தேவதூதர் மாதிரி வந்தார்கள், சாதாரண மனுஷர் மாதிரி வந்தாங்க. ஆனால் ஆபிரகாம் ஓடி 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 போய் அவர்கள் என்னத்து கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியாது. ஆபிரகாம் ஓடி போய் சாராளை பார்த்து ஓடி போய் கொஞ்சம் மெல்லிய மாவு எடுத்து அப்பஞ்சூடு, வேலைக்காரனை போய் பார்த்து கொளுத்த கண்டெடுத்து அடி குருமா போடு என்று சொல்லி அவளுக்கெல்லாம் ஓடி ஓடி போய் சமைச்சு கொடுக்குறான். சரியா? லோத்து வீட்டுக்கு 2 பேர் வராங்க.
அவன் சொல்ற நான் வெளியில ராத்தங்குவோம், இல்ல எங்க வீட்டுக்கு வந்தே ஆகணும் சொல்லி இழுத்து கொண்டு போய் வீட்டுக்குள்ள கொண்டு போய் அவளை விடுகிறான். நல்லா கவனிங்க, இவருடைய வாழ்க்கையெல்லாம் முத்திரை பதித்தாற் போல காலங்கள் கடந்து சென்றாலும் மாறாத சரித்திர படைப்புகள் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நல்ல சந்தோஷமாய் Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, ஒரு பெரிய ஒரு கோமாளித்தனம் பண்ணா. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா இஸ்ரவேலுக்குள்ள இப்படி ஒரு விசுவாசத்தை அதை கேட்கும்போது நமக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கு, சந்தோஷப்பட வேண்டிய காரியம் தான். ஆனா நான் சொல்றேன், ஐயா உன்னுடைய விசுவாசம் பெரிதல்ல, உனக்கு மலைகளை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் உனக்கு இருந்தாலும் அன்பு உனக்கு இராவிட்டால் அது ஒரு பிரயோஜனமே இல்ல. உன் விசுவாசம் உனக்கு இருக்குது, நிறைய நற்கிரியை இருக்கு, ஆனா அவை எல்லாவற்றிற்கும் மேலான ஒன்று உன்னை தேடி உன் வீட்டு வாசலுக்கு வரைக்கும் வரும்பொழுது வேண்டாம் நீ தடுத்து நிறுத்தி பெரிய ஏமாற்றத்தை அடைந்து போனான் அந்த 100க்கு அதிபதி. சொல்லுங்களேன், சொல்லுங்க அல்லேலூயா, எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடைய கரத்திலிருந்து வருகிற நன்மையை எதிர்பார்த்தான், ஆனா தேவனை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. இயேசு அற்புதத்தை செய்கிறார், அந்த அற்புதம் வேணும்னு நினைச்சா. நான் சொல்றேன், நானா இருந்தா ஓடி போய் ஆண்டவருடைய பாதத்தை கட்டி பிடிச்சிட்டு, ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் ஆண்டவரே, என் வேலைக்காரனை நீ சோத்து கொடுக்குறீங்க இல்லையோ, என் வீட்டு வரைக்கும் வந்துட்டீங்க, தயவுசெய்து திருப்பி போயிட வேண்டாம், வாங்க ஆண்டவர். எலிசாவுடைய காலை பிடிச்சுக்கிட்டானா சூனேமியாள், நாம விட்ட மாட்டோம், வீட்டுக்கு வந்த வேலைக்காரனுக்கு வேண்டாம், உங்களுடைய கேயாசி எனக்கு வேண்டாம், நீங்க தான் வேணும் சொல்லி காலை பிடிச்சு எலிசா சொல்றா, விட்டுரு அவளை, கேயாசி பிடிக்க வர விட்டுரு அவளை, வீட்டுக்கு போற. வீட்டுக்கு வந்தான், பிள்ளையை உயிரோடு எழுப்பினான். அதே போல ஆண்டவராகிய இயேசு வீட்டிற்குள் வந்திருந்தான். ஒரு அற்புதங்கள்ல அற்புதத்தின் திரட்சியே அவர்தான், அற்புதங்களின் பிறப்பிடமே அவர்தான், அற்புத நீரூற்றே அவர்தான். இயேசு வீட்டிற்குள் வந்தார், இயேசுடைய வீட்டிற்குள் வந்தார், இயேசுடைய வீட்டிற்குள் வந்தார். அற்புதம் கூட சேர்ந்து வரும், சமாதானம் சேர்ந்து வரும், ஐஸ்வர்யம் சேர்ந்து வரும், மேன்மை சேர்ந்து வரும், அதிகாரம் சேர்ந்து வரும். அதை இழந்து போனான் 100க்கு அதிபதி. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்ன? அவன் இயேசுடைய வல்லமையை நேசித்தான், இயேசுவையோ நேசிக்கல. நான் சொல்றேன், நல்லா கவனிங்க, அல்லேலூயா. ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வாதத்துக்காய் காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளிலே வெட்கப்பட்டு போவார்கள். தேவையானது ஒன்றே. கர்த்தர் மரியாளுடைய வீட்டில் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். மரியாளுடைய வீட்டில் தேவன் அற்புதத்தை செய்வது மாத்திரமல்ல, என்ன தேவையோ அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான பாக்கியத்தை கர்த்தர். தேவையானது ஒன்றே. நல்ல கவனிங்க எல்லாரும், தேவையானது ஒன்றே. என்ன தேவை? கர்த்தர் பூமியிலே மனுஷனை உருவாக்கி, தேவன் மனுஷனா பூமிக்கு வந்து பாடுபட்டு ஜீவனை கொடுத்ததுடைய நோக்கம், காரணம், எண்ணம், அதனுடைய லக்கு என்ன? அந்த மனுஷனை ரட்சிக்க வேண்டும், அவனை நித்திய அழிவிலிருந்து அவனை நித்திய ஜீவன் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பூமியில வந்தார். சகையுடைய வீட்டிற்குள் சென்றார். கர்த்தர் சொன்னார், இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நல்ல கவனிங்க எல்லாரும். ஆண்டுடைய கரத்தின் நன்மைகளை நீங்கள் எதிர்பார்த்து ஆண்டவரை தள்ளி விடுவீர்களானால் உடைய வாழ்க்கையில உங்களை போல கோமாளி ஏமாளி உலகத்துல ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. நீங்க ஆண்டவர் சொல்லி, ஆண்டவரே உம்முடைய கரத்தின் நன்மைகளே அல்ல ஆண்டவரே, நீங்க தான் வேணும் ஆண்டவர் எனக்கு. சொல்லுங்க, நீங்க தான் வேணும். சொல்லுங்க, நீங்க தான் வேணும். ஆமென். நல்ல தருணம் கிடைச்சது, அருமையான ஒரு தருணம், ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு தருணம். வீட்டு வாசலுக்கு ஆண்டவர் வந்துட்டாரு. ஐயோ, அதை இழந்து போனானே. நானும் என்னோடு சேர்ந்து ஒரு சகோதரர் 2 பேரும் அருமையான டிஜிஎஸ் அங்கிளை பார்த்து ஜெபிக்க போனோம். எங்களுக்கு தேவை பணம்,
வியாபாரத்துல நெருக்கம், எங்களுக்கு தேவை பணம். 2 பேர் போனோம். நல்ல கவனிங்க, 2 பேர் போனோம். அந்த ஆண்டு 2 பேர் ஒன்று கட்டில படுத்திருப்பாங்க, ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான். 2 பேர் போனோம். 2 பேத்துக்கும் பொதுவாதான் 2 பேரை வச்சுதான் ஒரு வார்த்தையை சொன்னாரு, இயேசுவை கேளுங்க, காசை கேட்காது, இயேசுவை கேளு. 2 பேருடைய செவிகளிலும் அந்த சத்தம் கேட்டது. ஆனால் நான் அதை இறுக பிடித்துக் கொண்டேன். என் உள்ளத்தின் ஆழத்தில் அது பதிந்தது. ஏன் இயேசுவை கேட்க கூடாது? ஒரு நாள் நான் இயேசுவை கேட்டேன், அவன் அதை விட்டுட்டான். நான் இயேசுவை கேட்டேன், அவன் அப்படியே போயிட்டான். இயேசுவை கேட்ட என்னை தேவன் இயேசுவுக்காகவே மாற்றி, இயேசுவை மகிமைப்படுத்தும்படியாய், இயேசுவை உயர்த்தும்படி, இயேசுவுக்காய் வாழும்படி, இயேசுவுக்காய் அநேகரை பிரித்தெடுக்கும்படி கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில வருகிற தருணங்களை நம்ம வாழ்க்கையில இழந்து போகவே கூடாது. மண்ணுக்காக மாணிக்கத்தை, அழகா சொன்னாலும் போன, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறக்கூடாது. ஒரு 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 இந்த வேட்டையெல்லாம் ஆடுறவன் அப்படி போனானா காட்டுக்கு, அந்த கவன்ல வச்சு எரிகிற கல் வேணும் சொல்லி தேடினான். நல்ல அழகழகா உருண்டையா சில கற்கள் கிடைச்சதான். அதுல கொஞ்சம் கல்லெல்லாம் கையில் எடுத்தானா. கையில் எடுத்து அடிச்சானா, டக்கு டக்கு டக்குன்னு 4 குருவி கீழே விழுந்துதான். வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப கல் அழகா இருக்குன்னு ஒரு கல்லை கையில் வச்சுக்கிட்டானா. கையில் வச்சு அந்த கல்லை வச்சு எல்லாத்தையும் அடிச்சு 4 புறா வச்சு எல்லாம் தின்னு போட்டு வயிற்றுல தின்னதெல்லாம் போயிடுச்சு. போனதுக்கு அப்புறம் அந்த கல்லை பத்தி ஞாபகம் வந்தது. ஐயோ என்ன அழகா அந்த கல், என்ன அந்த கல்லுன்னு சொல்லி எடுத்து அதை கழுவுனான். இன்னும் பிரகாசமா இருந்துதான். எடுத்துக்கொண்டு போய் கடையில கேட்டானா, இது என்ன கல், இது இப்படி, ஐயோ இதாப்பா வைரக்கல் அப்படின்னா. இது என்ன விலைக்கு போகும்னு கேட்டான். இந்த வைரக்கல் ஏறக்குறைய 1 லட்சம் ரூபாய்க்கு போகணும். நான் அப்ப மார்ல அடிச்சுட்டு அழுதான். ஐயோ ஐயோ ஏப்பா அழுகிற, 1 லட்சம் தரேன், ஏன் அழுகிற? இல்ல இது மாதிரி 20 கல்ல 4 குருவி அடிக்கிறதுக்கு நான் தொலைச்சிட்டையா அப்படின்னா. அது போல கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் கொடுக்கிற சாதாரண ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரை இழந்து ஆசீர்வாதங்களை பற்றி கொண்டால் நாம் தருணத்தை இழந்து போகிறவர்களாக இருப்போம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட முடிவு பண்ணுங்க, ஆண்டவரே நீர் கொடுக்கிற நன்மை, விடுதலை, மேன்மை, உயர்வு, அந்தஸ்து, ஆசீர்வாதங்கள் எல்லாம் நல்லது, அவை எல்லாவற்றையும் மேல நீங்க தான் எனக்கு வேண்டாம். சீக்கிரம் பாருங்களேன், 2வது ஒருத்தரை பாருங்களேன், எடுத்து வாசிங்க. ஏசாயாவின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, சரி இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், ரொம்ப விவரிச்செல்லாம் சொல்ல வேண்டாம். இப்ப எசேக்கியா வியாதிப்பட்டு இருந்தான், சரியா? அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து சொன்னான், உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று யார் சொல்றா? சொல்லுங்க, என்று யார் சொல்றா? யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறார். ஒழுங்குபடுத்து, எல்லாத்தையும் சரியாக்கிக்கோ, உயிர் எழுத வேண்டியதெல்லாம் எழுது, யார ராஜாவாக்கணுமோ ராஜாவாக்கு, யார மந்திரி ஆக்கணுமோ மந்திரியாக்கு, என்னென்ன யாருக்கெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாத்தையும் செஞ்சிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி அவன் சொன்னான். வேதவசனம் சொல்லுகிறது, இவன் சுவர்புறமாய் திரும்பி ஆண்டவரே எனக்கு ஜீவனை தாரும் என்று அழுதான். அதெல்லாம் நல்லதுதான், சரியா கேட்கறதுக்கு அதெல்லாம் வசனங்கள்லாம் சொல்லும்போது ரொம்ப நல்லதுதான். இவன் சுவர்புறமாய் திரும்பி அழுது ஆண்டவர் ஜீவனை தாரும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிற. கர்த்தர் அவனுக்கு எத்தனை வருஷத்துக்கு கூட்டாரு? 15 வருஷத்துக்கு கர்த்தர் கூட்டி கொடுத்தார். ஓகேயா? இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா ஒரு காரியத்தை நீங்க கவனம் எடுத்து வாசிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 25, 31 2 டான் வாசிங்க. 32, 25, 31. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். எப்ப தெரியுமா உங்களுக்கு? இது எப்ப தெரியுமா? ஆண்டவர் அவனுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்த 15 வருஷத்துல, இவன் முன்னால இல்ல,
இவன் முன்னாலே இவனுடைய ஓட்டத்துல எந்த தடையும் இல்ல, இவனுடைய ஓட்டம் சீரா இருந்தது. ஆனா இந்த எக்ஸ்டென்ஷன் பீரியட் 15 வருஷத்தை அழுது கேட்டான் பாத்தீங்களா, இந்த வருஷத்துல இவன் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் வந்தது. என்ன வந்துச்சா? கடும் கோபம் வந்தது. ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் சேனாபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனுக்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படிக்கு அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார். அவனை கைவிட்டார். கவனிக்கிறீங்களான்னு கேக்குறேன். லேலோயா சொல்லுங்க எல்லாரும், லேலோயா. தேவன் அவனை கைவிட்டார். இப்ப சொல்லுங்க, கைவிட்டார், கடுங்கோபம் வந்தது, பின்மாற்றம் அடைஞ்சா. ஆனால் கர்த்தர் முதல்ல சொன்னாரு, அப்பா எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தியோ, நீ நல்லா நீட்டா ஓடிட்ட, சூப்பரா ஓடி முடிச்சிருக்க, உன் ஓட்டத்தை முடிச்சிட்ட, நான் உன்னை கூப்பிட்டுக்க போறேன் என்று கர்த்தரே சொன்னார். வேதவசனம் கர்த்தர் சொன்னார். யார் சொன்னா? அப்ப நீங்க ஒருவேளை கேட்கலாம், வியாதிக்காக ஜெபம் பண்ண கூடாதுங்களா? நல்லா ஜெபம் பண்ணலாம். வியாதியை அடிச்சு துரத்தி பிசாசு உண்டாக்குற எல்லாம் வேத அடிச்சு துரத்து ஜெபம் பண்ணலாம். ஆனா கர்த்தர் சொன்னதை மீறி செய்யக்கூடாது. லோத்துவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ மலைக்கு ஓடிப்போ. உடனே லோத்து சொன்ன, அப்படி அல்ல ஆண்டவரே, நீ ஞானஸ்நாடு அப்படி அல்ல. எனக்கு 2 பேரை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சாராம். கவனிங்க எல்லாரும், ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சார். 2 பேர் ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அப்போ ஒப்பு கொடுத்து வந்துட்டார். 2 பேர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்துட்டாங்க. மிஸ்டர் எப்போ போறாங்க? அப்போ ஒருத்தர் சொன்னாராம், டேய் நீ முன்னால போ, எங்க அப்பா சொல்றாங்க நீ கல்யாணம் பண்ணிட்டு ஒய்ஃபையும் கூட்டிட்டு ஊழியத்துக்கு போட சொல்றாங்க. ஆனா நீ முன்னால போ, நான் கல்யாணம் பண்ணிட்டு போறேன் அப்படின்னாராம். கல்யாணம் ஆயிடுச்சான். கல்யாணம் ஆனோடனே சம்சாரம் சொல்லிச்சான், அத்தான் என்னம்மா கல்யாணம் கட்டினதே கட்டினீங்க, எதுக்கு கட்டினீங்க? ஒரு பிள்ளைய பெக்க வேண்டாமா? பிள்ளைய பெற்றுட்டு அப்புறம் ஊழித்து போலாம். சரியா, பிள்ளையும் பெத்தாராம். பிள்ளைய பெத்தோன்னு சொன்னாங்களா எல்லாரும் சொல்லி, ஏப்பா பிள்ளைய வச்சுட்டு எங்கப்பா நீ ஊருக்கு போற? ஆனா பிள்ளைய படிக்கவே அப்புறம் போ. இப்படியே காலம் கடந்து போய் 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 எல்லாம் முடிச்சுதான். ஒரு நாள் அவரை பார்த்தப்ப கட்டி பிடிச்சு ஓட அழுதாராம். ஐயோ, கர்த்தர் அழைக்கும் பொழுது நான் வந்திருந்தா, நீ இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்யற, லட்சக்கணக்கான ஜனங்க சந்திக்கப்படுறாங்க, நான் ஏமாளியா போனேனே என்று சொல்லி கதறினாராம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியான உள்ளத்திலே பேசும் பொழுது, உள்ளத்திலே ஆவியான உணர்த்தும் பொழுது அதற்கு உடனடியாக இடம் கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் அது இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையிலே மற்ற காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. கர்த்தர் மட்டும் சொல்றாரு, நான் உன்னைய எடுத்துக்க போறேன், நான் உன்னை எடுத்துக்க போறேன். நல்ல ஓட்ட ஓடி இருக்க, ஜெயமா முடிச்சிருக்க, நான் எடுத்துக்க போறேன். இவன் சொன்னா முடியாது, நான் எவ்வளவு உத்தமமா நடந்தேன், என்ன நல்லா கொடுத்தேன், நான் காசு கொடுத்தனே, நான் உபவாசம் பண்ணனே, நான் காணிக்க கொடுத்தனே, ஏன் ஆண்டவரே எடுக்கிறீங்க, என்னை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அழுதான். ஆனால் ஓட்டத்தை முடிக்கும் பொழுது ஃபெயிலியரோட முடிச்சான் தன்னுடைய ஓட்டத்தை. தனக்கு கொடுக்கப்பட்ட நல்ல தருணத்தை எசேக்கியா இழந்து போனான். நல்ல கவனிங்க எல்லாரும். நீங்க ஆண்டவர் சொன்ன லோத்துவை பார்த்து நீ மலைக்கு ஓடிப்போ. லோத்து சொன்ன, அப்படி அல்ல ஆண்டவரே. என்ன நடந்தது? நான் சொல்றேன், கர்த்தர் உன்னை மலைக்கு ஓடிப்போன்னு சொன்னா, கர்த்தர் இந்த காரியத்தை செய்யும் சொன்னா, இந்த காரியத்தை நீ பண்ணுன்னு கர்த்தர் சொன்னா, அதுக்கு பலனை கர்த்தரே கொடுப்பாரு. மலைக்கல்ல வானத்துக்கு ஓடி போனாலும் அங்க போற பலனை கர்த்தர் கொடுப்பாரு. Praise the Lord. ஆண்டவர் சொன்னார், எலியாவை பார்த்து உன்னை நான் எடுத்துக்கொள்ள போறேன். எப்படி ஆண்டவர் எடுப்பீங்க? எதை வச்சு கயிறு அனுப்புவீங்களா, இல்லாட்டி ஏணி அனுப்புவீங்களா, இல்லாட்டி அங்கிருந்தே ராக்கெட் அனுப்புவீங்களா? அவன் கேட்கல, அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். நான் எரிகோ மட்டும் போக வேண்டும், நான் யோர்தான் மட்டும் போக வேண்டும், நான் பெத்தேல். அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான். அவனுக்கு தெரியும், ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அதை செய்வதற்கு வேண்டிய ஏதுக்களை, அதற்கு வேண்டிய வழிகளை அவரே திறப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. சொன்னதை அவர் செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா.
ஐயோ வீட்டு வரைக்கும் பக்கத்துல வரைக்கும் ஆண்டவர் வரும்பொழுது ஆண்டவர் பிடிச்சு ஆசீர்வாதத்தை பிடிச்சுக்காத, ஆண்டவரை இறுக பிடிச்சுக்கோ. ஆண்டவரை நீங்க தான் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உண்மை எல்லாம் ஆசீர்வாதத்தை இல்ல, உண்மை தேடிதான் நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு வேணும். Praise the Lord. Amen. Amen. சின்ன குழந்தைகளா இருக்கும் பொழுது சின்ன குழந்தைகளை போல இருந்தோம். என்ன வேணும்? சாக்கி வேணும். என்ன வேணும்? சாக்கி. அதுக்கு தரையில் புரண்டு என்ன பண்றது? தரையில் போட்டுட்டு அழுறது, ஓன்னு சத்தம். இப்போ கல்யாணம் பண்ணி 2 பிள்ளை பிறந்தாச்சு. வீட்டுக்காரர் என்ன வேணும் கேட்குற உடனே சாக்லேட் வாங்கிட்டு வாங்களேன்னு. அவர் வாங்கிட்டு வர மறந்துட்டாரு. அதே மாதிரி தரையில் பொருண்டு அப்படி ஆடுவீங்களா நீங்கள்? என்ன பண்ணுவீங்க? ரெண்டு தலையில் அவருக்கு 2 தட்டி, அறிவில்லையா? சொன்னல முதல்ல நீங்கள் கம்பீரமாக கேட்பீங்க. என்னாச்சு இப்போ உங்களுக்கு? நீங்கள் என்ன ஆயிட்டீங்க? நீங்கள் வளர்ந்துட்டீங்க. அப்போ சின்ன பிள்ளைகளா இருக்கும் பொழுது, அறியாமல் இருக்கும் பொழுது, ஆண்டவரே வியாதியை நீ சரியாக்கினாதான் நீ தேவன் என்று நான் நம்புவேன். ஆண்டவரே நீர் எனக்கு அற்புதம் செஞ்சாதான் நீங்க தேவன் என்று நம்புவேன். ஆண்டவரே என்னுடைய பிரச்சனை மாத்திராதான் நீங்க தேவன். அது சின்ன குழந்தை, அது அடம் பிடிக்கும். நீங்கள் குழந்தைகள் இல்ல, நீங்கள் மனவாட்டிகளை வளர்ந்தவங்க. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க இப்ப என்ன சொல்லணும்? ஆண்டவரே என் மனவாள நீங்க தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு பிஇ படிக்க வைக்கிறாங்க, எம்ஃபில் படிக்க வைக்கிறாங்க, பிஹெச்டி படிக்க வைக்கிறாங்க. எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க யோசித்து பாருங்க. சொல்லுங்களேன், எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க. சில பிள்ளைகளை டாக்டர் படிக்க வைக்கிறாங்க. இன்னைக்கு 30-40 லட்சம் கட்டினா தான் உள்ளே நுழைய முடியும். டாக்டரா படிக்க வைக்கிறாங்க. இத்தனை படிக்க வச்சு பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ண உடனே சும்மா பேருக்கா கஷ்டப்பட்டு 2 அழுது கண்ணீர் வடிக்கிற மாதிரி மடிச்சு பைபிள் காட்டி அவன் பண்ணுவா, அவன் போயிட்டே இருப்பா. அவன் அவ்வளவுதான், போன் கூட பண்ண மாட்டான். இப்ப யாரு கிடைச்சாச்சு? கிடைக்க வேண்டியவன் கிடைச்சாச்சு. அதே போல எனக்கு கூட கிடைக்க வேண்டிய ஒரு கிடைச்சிட்டாரு. எனக்கு வேற சொல்லுங்க. அல்லேலூயா. இனி வளர்ந்த பிள்ளை அடம் பிடிக்க கூடாது. எசேக்கியா அடம் பிடிச்சான். என்ன நடந்தது? என்ன? வெற்றியாய் ஓடி முடிக்க விடைவன் தோல்வியாய் ஓடி முடிச்சான். நல்ல கவனி. தேவ பிள்ளைகள், வளர்ந்த பிள்ளைகள், கர்த்தரை அறிந்த பிள்ளைகள், கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகள், நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியம், கேட்க வேண்டிய அவசியம், ஆள வேண்டியது அவசியம், எல்லாம் அவசியம்தான். ஆனா அடம் பிடிக்காதீங்க. கத்தட்டு கேளுங்க. ஆண்டவரே கேட்கிறேன், அது நன்மையானால் எனக்கு தாரும் ஆண்டவரே, இல்லை எனக்கு அவசியம். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. ஆமென். ஆண்டவருடைய சித்தத்துக்கு வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் அதை கேட்கிறேன், ஆனாலும் எல்லாம் சொல்லுங்க, ஆனாலும் சத்தமா சொல்லுங்க, ஆனாலும் எனக்கு இது விருப்பம் ஆண்டவரே, இது எனக்கு தேவை. கர்த்தர் சொன்ன அவன் வாழ்க்கையில மரணம் வந்தது. கர்த்தர் அந்த மரணத்தை கூட உன்னுடைய வாழ்க்கையில உன் விருப்பத்துக்கு நீ கேட்காத, கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். வேதவசனம் சொல்லுகிற தீங்கு நாட்கள் வருவதற்கு முன் நீதிமான் எடுத்துக்கொள்ளும். எவ்வளவு நல்ல வாக்கு தத்துவம், எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்க. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க கேட்கும் பொழுது கேளுங்க, ஆனா முடிவுன்னு சொல்லுங்க. ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் கேட்ட, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்னை விட்டு நீங்க, ஆனாலும் என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தப்படி ஆக கடவுது. அல்லேலூயா. பிள்ளைய போட்டு ஒரே புடியா அப்படி அடம் பிடிச்சிருக்காதீங்க. நான் கட்டுனா இந்த கழுதைச்சி இந்த பையனை தான் நான் கட்டுவேன், இல்லாட்டி நான் செத்துருவேன், உயிரோடு செத்து தொலை அப்படி விட்டுருங்க. ஆமென். கட்டுனா அவனை தான் நான் கட்டுவேன். அவன் தான் இவன் மாதிரி இருக்கிறான், இவன் மாதிரி. அதனால என்ன பண்ணணும்? அவனை தான் கட்டுவேன். கர்த்தர் நீ வேற ஒருத்தனுக்கு பாடா இருக்க கர்த்தர் நியமிச்சிருக்காரு. இவனுக்கு பாடா இருப்பது கர்த்தர் நியமிச்சிருந்தா, அல்லேலூயா, வேற ஒருத்தரை புடமிடுவதற்காக கர்த்தருடைய அழைத்து இருக்கிறார், இவனை அல்ல.
அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. இப்படி எல்லாம் ஒத்த கால்ல நிக்காதீங்க. அறிந்த தேவனை அறிந்த பிள்ளைகள், கர்த்தரை வளர்ந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரு அக்கா எல்லாவற்றையும் முன்பு அறிந்தவரும் பின்பு அறிந்தவரும் நடுவில் அறிந்த எல்லாவற்றையும் அறிந்த தேவனுடைய கருத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. லோத்துவே, இஷ்டத்துக்கு நீ சொல்லாத, கர்த்தர் உன்னை மலைக்கு போக சொன்னா அங்க ஓடு நீ. ஆமென். கர்த்தர் பிழையாம சொல்ற, நீ போகாத. எவ்வளவு ஜென்டில்மேன் பாருங்க ஆண்டவர், ஜென்டில் பர்சன். நான் எப்பொழுதுமே சொல்றேன், our Lord is a gentle person. அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு ஜென்டில் பர்சன் பாருங்க. பிலேயாம்கிட்ட சொல்ற போகாத, அவன் சொல்ற ஆண்டவரே இன்னொரு தடவை ஆண்டவரே நான் போட்டுமா, போ அப்படின்ட்டார் ஆண்டவர். என்ன நடந்தது? என்ன அவன் அழிஞ்சு அநேக ஜனங்களுக்கு சாபமாய் மாறினான். அது போல உன்னுடைய வாழ்க்கையில தேவ சித்தத்துக்கு, ஆமாங்க, எப்படிங்க தேவ சித்தத்தை நான் அறிஞ்சுக்கிறது? சத்தம் ஏதாவது வருமா? ராத்திரி 12 மணிக்கு ஒரு கருப்பு தேவதூதன் வந்து லேலூயா பறந்து என் பக்கத்தில் வந்து என்னை தடவி கொடுத்த மகளே, இப்படிதான் சத்தம் ஏதாவது வருமா? லேலூயா. ஒரு சத்தமுமே வர வேண்டாம். உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது வந்ததுன்னா வேதத்தை எடுங்க. வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. வேத வசனம் சொல்லுகிறது, இதை பார்க்கலும் மேன்மையான தீர்க்க தரிசனங்கள் உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி. அதுக்கு மீறி சந்தேகம் வந்துச்சு. இதை வாசித்தாலும் மண்டையில ஏறல, புரியல. அதுக்கு மீறி சந்தேகம் ஊழியக்காட்ட கேளுங்க. நீ அதுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்காரு உனக்கு தகப்பனா. பக்கத்துல இருக்க அக்காட்ட கேட்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க சந்தோஷமா அல்லேலூயா. தருணங்களை நம்முடைய வாழ்க்கையிலே இழந்து விடக்கூடாது. ஆமென். ஓடிட்டு டைம் சீக்கிரம் வாசி வாசி வாசி. அடுத்த வாசி மத்தேயு 19ஆம் அதிகாரம். மத்தேயு 19:17 வசனம் வாசிங்க. 20 இருந்து வாசிமா. அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறை. என்னென்ன சொன்னார் அவர சொல்ற, இதெல்லாம் நான் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன, என்னிடத்தில் குறை என்ன இருக்குது என்றான். அதற்கு யாரு? இயேசு. அது யாரு? அதற்கு இயேசு. சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க, இயேசு. யார் வாயிலிருந்து வருது இந்த வார்த்தை? இயேசு. அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று சொன்னார். பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய் எல்லாம் சொல்லுங்க, போயிட்டானே. அட இப்படி சொல்லு, போயிட்டானே. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவை சந்தித்து துக்கத்தோடு வந்தவங்களா சந்தோஷத்தோடு போனாங்க. ஆனா சந்தோஷத்தோடு வந்து துக்கத்தோடு திரும்பின ஒரு மனுஷன் யாருன்னு கேட்ட, இந்த வாலிபன். கவனிங்க எல்லாரும். என்னைய ஆண்டவர் என்ன சொன்னார்? ஓட்ட ஒரு குறை இருக்கப்பா. எல்லாரும் கவனிங்க. ஐஸ்வர்யம் என்பது ஒரு நிறைவு, சரிதானா? ஆண்டவர் கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். உற்சாகமாய் கொடுக்க தேவன் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் தங்கள் உண்டான உபத்திரவத்தில் மிகுந்த கஷ்டப்படுகள் கர்த்தருக்காய் கொடு. இதெல்லாம் பைபிள்ல தான் எழுதி இருக்கு, புதிய ஏற்பாட்டுல தான் எழுதி இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுத்து கட்டமா ஒருத்தனுமே இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே ஐஸ்வர்யம் நமக்கு தேவை நமக்கு. ஆனால் இந்த ஐஸ்வர்யம் உன் வாழ்க்கையில குறையா இருக்க கூடாது. ஆண்டவர் சொல்ற, உன் வாழ்க்கையில குறை உண்டு. என்ன குறை? அந்த ஐஸ்வர்யம் தான் உனக்கு குறை. ஐஸ்வர்யம் தான் உனக்கு குறை, உங்களுக்கு இல்ல, அவனுக்கு, அந்த வாலிபனுக்கு. ஆனா உன் வாழ்க்கையில் பலருக்கு பல குறைவு. உன் வாழ்க்கையில ஜெப குறைவு இருக்குது, உன் வாழ்க்கையில பரிசுத்த குறைவு இருக்கு. ஏன்னா அவன் எல்லாத்தையும் நிறைவா இருக்கிறான். ஆனா கர்த்தர் உன் வாழ்க்கையில குறைவு இருக்கு, ஐஸ்வர்யம் உனக்கு குறைவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்? அந்த ஐஸ்வர்யத்துல சாபம் இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியுது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றது, ஐஸ்வர்யம் உனக்கு வேண்டாப்பா அப்படினாரு. அவன் சொன்ன வேத வசனம் சொல்கிறது, அவன் துக்கத்தோட நான் உங்களுக்கு சொல்லட்டுமா ஒரு காரியத்தை? ஐஸ்வர்யவான் ஒரு நாள்ல ஆண்டவர் சமூகத்தில் கதற, ஆண்டவரே அந்த லாசுடைய விரலிலே ஒரே சொட்டு தண்ணீர் எனக்கு
நாவ உதட்ட நினைக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி அனுப்புங்க ஆண்டவரே, தீயில வேகிறப்பா, என்னால தாங்கவே முடியலன்னு கதறி கதறி அழுத ஐஸ்வர்யவான். இவனுக்கு அதே சம்பவம் தான் நடந்திருக்கும், இவனுக்கு அதே தான் நடந்திருக்கும். ஆனா கர்த்தர் ஒரு தருணத்தை கொடுத்தாரு. உன்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம் உனக்கு குறைவு, உனக்கு ஐஸ்வர்யம் உனக்கு ஒரு சாபம். காரணம் என்ன? நீ கர்த்தரை சார்ந்திருக்காதபடி ஐஸ்வர்யத்தை சார்ந்திருக்க, அதை விடுனாரு. அவன் விட முடியல. கர்த்தர் வாசல் வரைக்கும் வந்தான், வாசலுக்குள் பிரவேசிக்கிற பாக்கியத்தை அவன் இழந்து போனான். கர்த்தர் சொல்லுகிறார், தருணத்தை நழுவ விடாதே. அல்லேலூயா சொல்லுங்க, கம்பீரமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் சொல்ற ஐஸ்வர்யம் மாத்திரம் இல்ல, உன் வாழ்க்கையில உன்னுடைய குடும்பத்தார், நிறைய பேர் சொல்ற சொந்தக்காரங்களாம் தப்பா நினைச்சுக்குவாங்க. சொந்தக்காரங்களாம் நான் வந்தா தப்பா நினைச்சுக்குவாங்க. எங்க உங்களுக்கு தெரியாதுங்களா? சொந்த நான் வந்தா எல்லாம் தப்பா நினைச்சுக்குவாங்க, என்கிட்ட பேச மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. நல்லது கெட்டது நடந்தா, நல்லது கெட்டது வந்தா யாருக்கு வருவா? நான் சொல்றேன், உன்கிட்ட நல்ல கவனி. உன் வாழ்க்கையில் ஒருவேளை அப்படிதான் உதவி செய்யறாங்கன்னு வச்சுக்கோ, அப்படிதான் உனக்கு பணத்தை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ, அப்படிதான் உனக்கு எல்லாம் நன்மை செய்யறாங்க வச்சுக்கோ. ஒரு நாள் வரும், உன் கண்களை மூடுகிற நாள், நீ கண்களை மூடுகிற நாள் வரும் பொழுது 1000 சொந்தக்காரங்க சுத்தி நின்னாலும் ஒருத்தரும் கூட வர முடியாது, உன்னை அழைத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தவிர. Praise the Lord. Hallelujah. தந்தை தாய் அமரெல்லாம் என்னை கைவிடுவார்கள், சாகும் நாளில் தாங்குவார், நீரல்லால் யாரும் இல்லை. நான் உங்களுக்கு சாட்சியா நான் சொல்றேன், நான் என் பிள்ளையை நேசிக்கிறேன், மனைவியை நேசிக்கிறேன், அல்லேலூயா, என் பேர பிள்ளையை நேசிக்கிறேன், மருமகளை நேசிக்கிறேன், எங்க அம்மாவை நேசிக்கிறேன், என்னுடைய கூட பிறந்த சகோதரரை நேசிக்கிறேன். ஆனால் பட் ஒன் கண்டிஷன், நான் எல்லாத்தையும் நேசிக்கிறேன், ஆனால் இயேசுவை போல நான் ஒருவரையும் நேசிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும், அல்லேலூயா. தருணத்தை விட்டுறாதீங்க. ஆண்டவர் சொல்ல, உனக்கு இருக்கிற பணம் உனக்கு குறைவப்பா, அது ஒரு குறை உனக்கு. அவன் வேதம் சொல்லுகிற, அவன் துக்கத்தோடு போயிட்டான். என்ன நடந்திருக்கும்? ஒரு நாள் வந்திருக்கும், இதே வார்த்தையை சொல்லியிருப்பான், ஐயோ நான் வேகிறனே, ஐயோ போச்சப்பா, வாசல் வரைக்கும் வந்தியே. கர்த்தர் சொன்ன, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் என்ன சொன்ன, வாசல் வரைக்கும் வந்துட்டு, ஐயோ வாசல் வரைக்கும் வந்து போயிட்டியாடா மடப்பயலே, போயிட்டியே சில அழுகிறோம், போயிட்டியே, இப்படி போயிட்டியாடா. அது போனா பரவாயில்ல, ஆனா நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாது. நித்திய ஜீவனை இழந்து போயிட்டியே ஒரு பணத்துக்காக. ஆமென். சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா, சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. 2-3 வாரத்துக்கு முன்னால ஒரு தம்பி வந்து இங்க மிஷனரிய பிரதிஷ்டை பண்ணோம், ஞாபகம் இருக்கா? அவர் கூட்டிட்டு வந்தார்ல ஒரு சகோதரன், அவர் பேர் முகமது, அந்த பேர் சரி ஞாபகம், ஒரு சகோதரன் அவர் கூட்டிட்டு வந்தார்ல, அவருடைய தாப்பனுடைய சொத்து 3000 கோடியாம். என்ன எத்தனை கோடியா? 3000 கோடியாம். அவருடைய தாப்பன் எந்த ஊர் எந்த தேசம் சொல்ல விரும்பல, 3000 கோடியாம். சொன்னார, இயேசுவை நீ விட்டுறா, 2 பிள்ளையோ 3 பிள்ளையோ, உனக்கு அப்படியே சொத்தை கொடுத்துறேன். சொன்னா, சொத்தே வேண்டாம். இதுல அந்த தெளிவு, இந்த சொத்து இதோட ஒளிஞ்சிரும். அந்த சொத்தை வித்து முத்த பெற்றுக்கோ. அந்த முத்து, ஆமென், praise the Lord, அல்லேலூயா. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் போவேன் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. ஓ, இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் போவேன் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எத்தனை தைரியமா சொல்ல முடியும், நான் மண்ணுக்காக மாணிக்கத்தை விடாதபடி மண்ணை விட்டேன், மாணிக்கத்தை எடுத்து கொண்டேன். நல்ல கரங்களை உயர்த்தி. போன வாரம் ஒரு அருமையான ஐயா வந்து சொன்னாரு, அல்லேலூயா, யார் என்னென்னலாம் சொன்னாங்க எனக்கு, இங்கப்பா போறேன், இந்த சபைக்கா போறேன், யார் என்னென்னலாம் சொன்னாங்க. ஆனா அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படல. எல்லாவற்றையும் விட்டு
சொன்ன வார்த்தைகள் எல்லாம் விட்டு அவ எல்லாவற்றையும் மறந்து என் ஆண்டவராகிய இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டு நான் தொடர்ந்து சபைக்கு நான் விடாம வர நீங்களும் வாங்க. நீங்க அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு மேலேயே சொல்றேன், 2 வீடு யாருக்குரிய 3.5 கோடி போகும். சரியா? சரி. 3000 ஏக்கர் நிலம். சரியா? அல்லேலூயா. அப்பா சொல்றது கேளு. என்ன தங்கம் இல்ல, என்ன அப்பா சொல்றது கேட்கணும். இதெல்லாம் விட்டுரும். என்ன இதெல்லாம் விட்டுட்டு நீ சொல்லல, அப்பா கூடவே வரும். இவங்க அப்பா இல்ல சொல்றேன், அந்த ஒரு உதாரணத்தை சொல்றேன். என்ன அப்பா கூடவே வரணும். என்ன வந்து அங்க வந்து என்ன பண்ணணும், தோப்பு கட்டணும். எல்லாம் விட்டுரும். என்ன சரியா அப்படின்னு சொல்லி உங்க அப்பா கொடுக்கறான்னு வைங்களேன், நல்லதுதான். ஆச்சா கொடுக்கறான்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்றேன் 3000 ஏக்கர் நிலம், 3 கோடிக்கு வீடு, ஒரு 4 காரு, 10 காரு, இத்தனை குமாருக்கு கொடுத்தாலும் நீ தாண்டா என் புள்ள, சரி ரொம்ப சந்தோஷம் தான். அப்பா நேசிச்சாலும் நான் சொல்றேன், உன்னுடைய வாழ்க்கையில உன்னை விட்டு ஜீவன் போகும் பொழுது அந்த வீட்டில் இருக்க ஒரு குண்டூசி கொண்டு போக முடியாது, அந்த நிலத்தில் இருக்க ஒரு புல்ல கொண்டு போக முடியாது, ஒரு பாக்கெட் மண்ணை கொண்டு போக முடியாது, உங்க அப்பாவும் வர முடியாது. உன்னை அழைத்த இயேசு மாத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அல்லேலூயா. உங்களுடைய தருணத்தை பக்கத்தில் சொல்லு, தருணத்தை இழந்துடாதீங்க, திரும்ப கிடைக்காது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்ல அல்லேலூயா. இங்க வாசிக்கலாம் சீக்கிரம் டக்குன்னு ஓடுவோம். ஆதியாகமம் 25:32. ஆதியாகமம் 25:32 உங்களுக்கு நல்லா தெரியும். நல்ல கவனி, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், நல்ல கவனிங்களே. எனக்கு ஜீவன் போகுதே, நீ என்னத்து கூட, நீ கூட கொடு. இந்த புத்திர பாக்கியம் எதற்கு? ஆண்டவர் இது வேணுமா அது வேணுமா, நித்தியமானது வேணுமா நிலையில்லாதது வேணுமா என்று கர்த்தருடைய வாழ்க்கையிலே நான் சொல்றேன், ஏசாக்கு மாத்திரமல்ல, இங்க முன்னால உட்கார்ந்து இருக்கிற சின்ன குழந்தையில இருந்து கடைசியில் உட்கார்ந்து இருக்கிற பெரியவங்க வரைக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படி ஒரு தருணத்தை கர்த்தர் உண்டாக்குவார். அந்த தருணம் வரும் பொழுது நீ கூட நேசிக்கிறியா, கர்த்தர் உனக்கு கொடுத்த கிருபையை நேசிக்கிறியா என்று கர்த்தர் உன்னை சோதித்து பார்ப்பார். கர்த்தருனை சோதித்து பார்க்கும் பொழுது நீ ஏசாவை போல சீர்கட்டவனாய் போகாதபடிக்கு, அல்லேலூயா, யாக்கோபை போல விடாப்பிடியாய் பற்றிக் கொள்கிறார். ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். லூக்காவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 39 வசனம் 42 முதல் வாசித்து முடி. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று கொஞ்சம் அதை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நல்லா கவனிங்களேன். so close to Jesus, எல்லாரையும் பார்க்கணும். இப்ப ரொம்ப பக்கத்துல யார் இருக்கா? 2 கள்ளப்பையர்கள். கவனிங்க எல்லாரும், கவனமா கவனிங்க. இப்போ இவன் கேட்டது தப்பு இல்லை. இவன் கேட்கிறான், நம்ம எல்லாம் கேள்வி, ஆண்டவரே உண்மையாய் நீர் என்னை நேசிப்பது உண்மையானால், நம்மளே கேட்கிறோம், அவன் கேட்கறது என்ன தப்பு? நம்மளே கேட்கிறோம்ல, ஆண்டவரை நேசிப்பது உண்மையானால், ஆண்டவரே எனக்கு அந்த வேலையை நீ கொடுக்காவிட்டால், நம்மளே கேட்கிறோமே, கொடுக்காவிட்டால் ஆண்டவர் இனிமேல் அந்த சபைக்கு போக மாட்டாண்டவர், இனிமேல் வேதத்தை படிக்க மாட்டாண்டவர், இனிமேல் ஜெபம் பண்ண என்ன நம்மளே கேட்கும்போது கள்ளப்பைய கேட்கறது என்ன தப்புன்னு கேட்கிறான். அவன் நீ கிறிஸ்துவானால், நீ உண்மையாலுமே கிறிஸ்துவானால் உன்னையும் ரட்சித்துக்கோ. அவனுக்கு தேவை விடுதலை, அவனுக்கு தேவை என்னது? அவனுக்கு நல்ல கவனிக்கணும். இயேசுவின் மேலெல்லாம் என்ன தெரியுமா இருக்குது? என்ன இருக்குது? வேற என்ன இருக்குது? ரத்தம். நல்ல கவனி, இயேசு மேல என்ன இருக்குது? இப்போ ரத்தத்தை நீ பார்க்கல,
நானும் பார்க்கல, ஆனா ரத்தம் என் வாழ்க்கையில என் பாவங்களை கழுவி சுத்திகரித்து என்னை பரிசுத்தமானாய் மாற்றுவதை நான் காண்கிறேன். ஆனா இந்த ரெண்டு கள்ளப்பைகளும் கண்ணுக்கு நேருக்கு நேரம் எதை பார்க்கறாங்க? என்னத்தை பார்க்கறாங்க? ரத்தத்தை. இன்னைக்கு அநேகர் இயேசுவின் கல்வாரி சிலுவை காட்சி பார்த்து கொலைகார ரட்சிக்கப்பட்டான், கொள்ளகார ரட்சிக்கப்பட்டான், விபச்சாரி ரட்சிக்கப்பட்டான், வேசி ரட்சிக்கப்பட்டான், சிலுவை காட்சியை பார்த்து நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த ரெண்டு பேரும் நேரடியா சிலுவை காட்சி பார்க்கறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரத்தத்தை பார்க்கறாங்க, மகிமை பார்க்கறாங்க. தேவ பிரசனம், பிதாவுடைய பிரசனம், வெற்றி கொள்ளுகிற ஒரு வல்லமை, பிசாசை நசுக்கிற வல்லமை எல்லாம் இயேசு மேல இறங்கி இருக்கு. ரெண்டு பேர் பக்கத்துல இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே மகத்துவமானதை பற்றி கொள்ள முடியும். இவன் கேட்டது தப்பு இல்ல. இவன் சொல்றான், நீ கிறிஸ்துவானால் நான் பாடுபடுறேன், என்னை ரட்சித்துக்கோ, உன்னை ரட்சித்துக்கோ. ஆனா பாருங்க, இவன் ஒருத்தர் கேட்டான், இவன் என்ன கேட்டான்? இந்த தருணத்தை விட்டுறக்கூடாது, இந்த தருணத்தை விட்டுறக்கூடாது. நான் கள்ளம் தான், நான் பயங்கரமான போக்கிரி தான், நான் கைதி தான். ஐயோ, எனக்கு தேவையானது இந்த உலக வாழ்க்கையில எனக்கு நித்திய ஜீவன் தேவை. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். கல்வாரி மாமலை மேல் கை கால்களா நிகளா கடாவபட்டவராய் கத்தன் இயேசு தொங்க கண்டே. இவர் ஏதோ தியாகி, இவர் ஏதோ தியாகம் பண்ணதான் அவர் வந்திருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் உலக ரட்சகர். இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது, அந்த ராஜ்யம் சீக்கிரமா வரப்போகுது. இவர் சிங்காசனம் உட்கார போறார் என்று சொல்லி அவரை பார்த்து மனது உருகிறபடியால் டக்கு 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 டக்குன்னு வெளிப்பாடுகளை பரிசுத்த ஆவியான தேவன், பிதாவாகிய தேவன் இவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, இவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. கேட்க வேண்டியதை நச்சுன்னு கேட்டா பாருங்க, இயேசுவே. உடனே இயேசு திரும்பி பார்க்கிற, வாட் யூ வாண்ட்? அல்லேலூயா. ஆண்டவரே, நீ உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது உம்முடைய அடியேனை நினைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அல்லேலூயா. உடனே பதில் வருகிறது, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். கரம் தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஐயோ, ஒருவன் இழந்தான், ஒருவன் பெற்றுக்கொண்டான். கர்த்தர் சொல்கிறார், பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்க, பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளத்தால் அல்லேலூயா சொல்லுங்க. பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்க. கர்த்தர் கொடுக்கிற தருணத்தோட வாழ்க்கையில் இழந்து போகாதீங்க. கர்த்தர் கொடுக்கிற மகிமையான தருணத்தை உலகத்திற்காக, உலக சிற்றின்பங்களுக்காக, உலக மேன்மைக்காக, உலக அதிகாரத்தை, உலக அந்தஸ்திற்காக, உலகத்தில் கடக்கிற அற்பமான பிச்சைக்கார காசுக்காக உடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற மகிமையான தருணத்தை இழந்து போகாதீங்க. உறுதியாய் பற்றிக்கொள். கர்த்தர் சொல்லுகிற, கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதியுடையவன் அவரே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூர்ண சமாதானத்துடன் அவர் காத்துக் கொள்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கல்யாணத்துக்காக, ஒரு அற்பமான சொத்துக்காக, ஒரு வயலுக்காக, ஒரு வீட்டுக்காக, ஒரு வேலைக்காக மாணிக்கத்தை இழந்துடாத, தருணத்தை இழந்துடாத. இந்த மாலை வேளையில, இந்த காலை வேளையில, மதியான வேளையில இயேசு அருகில் நிற்கிறார். ஆண்டவரே, இயேசு பக்கத்தில் இருக்கிறார். It is so close, nearer and nearer, nearer to thee, oh blessed Lord. and so இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்துக்கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. சத்தத்தை குறைச்சு பாடுங்க. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்துக்கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்துக்கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்துக்கொள்ளுமே
ஏசு அருகில் இருக்கிறாரு. சொல்ல ஆண்டவர் அருகில் நிற்கிறாங்க. ஏசப்பா அவங்க பக்கத்து நிற்கிறாரு. அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே வேலைக்கார சுகமாறுது, சுகமாகாதது, பணம் கிடைக்கிறது கிடைக்காது, வேலை கிடைக்கிறது கிடைக்காது, எல்லாம் ரெண்டாவது. எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே. எங்க வேணும் வாங்க வீட்டுக்கு, எனக்கு வீட்டுக்கு நீங்க வரணும் ஆண்டவரே, என் கூட நீங்க இருக்கணும் ஆண்டவரே. ராபா ஷக்கராதினா. அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே சீரா ஓடி முடிக்கணும், அதுதான் எனக்கு தேவை. அதுக்கு என்ன தேவையோ அதை கத்துத்தாங்க. எனக்கு சீரா ஓடி முடிக்கணும் ஆண்டவரே. எசேக்கியா மாதிரி எக்ஸ்டென்ஷன் கேட்டுட்டு ஆண்டவரே ஸ்டேஷனே விட்டுறக்கூடாதப்பா. அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு, ஆண்டவரே அல்லேலூயா, எனக்கு கரெக்டா ஓடி முடிக்கணும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஐஸ்வரியத்தை நம்பி ஐயோ நித்திய ஐஸ்வரியமாகி உம்மை நான் இழந்துடக்கூடாது ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஏசாவை போல மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறக்கூடாது ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே கள்ளனை போல ஐயோ உலகத்தோட நன்மை கேட்டு உன்னதத்தை இழந்துடக்கூடாதப்பா. ஞானத்தை நீங்க தாங்க ஆண்டவரே, ஞானத்தை நீங்க தாங்க, ஞானத்தை நீங்க தாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார். வாயை திறந்து பேசும்போது ஜாக்கிரதையா கர்த்தரை கேளு. அல்லேலூயா. ஜாக்கிரதையா கேளு, ஆண்டவருக்கு ஜாக்கிரதையா கேளு, ஜாக்கிரதையா கேளு. ஆண்டவரே என் சித்தம் அல்ல, ஆண்டவரே என் சித்தம் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய இஷ்டம் அல்ல, என் இஷ்டம் அல்ல, ஏன் இஷ்டம் இல்லை, உங்களுடைய சித்தம், உங்களுடைய விருப்பம். என்னை அற்புதமா நடத்தி செல்லுங்க ஆண்டவரே, அற்புதமா நடத்தி செல்லுங்க. உம்மோடு கூட இருக்கும்படியாக, உம்மோடு இருப்பதுதான் சரிதானா உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: கிறிஸ்துவின் சேனை, தபால் பெட்டி எண் 410, பெருமாள்புரம், திருநெல்வேலி 627007, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண் 914622253332.